இட்லி தோசைக்கு எவ்வளவோ சட்னி நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி கொங்கு நாடு ஸ்பெஷல் தக்காளி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சீரகம், சோம்பு, மிளகு இதை சேர்த்துட்டு 20 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளி வேகிறதுக்காக உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ இது கூடயே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இல்லாதனால கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கிறேன். அது கூடயே 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததும் ஆற வச்சு மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, இது கூடயே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கினதும் அரைச்ச பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததும் ஃபைனலாக கொத்தமல்லி கீரை போட்டு இறக்குனீங்கன்னா அட்டகாசமான தக்காளி குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.